எங்கள் குடும்ப அழைப்பை ஏற்று பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை புரிந்திருக்கும் தோழர்கள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேர வணக்கங்களை உரித்தாக்கி, உந்தன் குடும்பம், உந்தன் வாழ்க்கை, உந்தன் நலன்கள், உந்தன் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே, நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாதே. உந்தன் குடும்பம், உந்தன் வாழ்க்கை, உந்தன் நலன்கள், உந்தன் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே, நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாதே. உனக்கு மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை நினைக்குமா? உனக்கு மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை நினைக்குமா? தனக்கு மட்டும் வாழ்ந்து செத்த தனியன் வாழ்வை மதிக்குமா? உந்தன் குடும்பம், உந்தன் வாழ்க்கை, உந்தன் நலன்கள், உந்தன் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே, நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாதே. சொந்தம் பேசி சொந்தம் வளர்த்து சொத்து நிலங்கள் மனைகள் சேர்க்க, சொந்தம் பேசி சொந்தம் வளர்த்து சொத்து நிலங்கள் மனைகள் சேர்க்க என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே, நீ இறந்த பின்னும் உலகம் இருக்கும் மறந்து விடாதே. அன்னை மொழியும் அன்னை நிலமும் அனைத்து மக்களும் வாழ நினைக்கும் உன்னை உலகம் மறப்பதில்லை, ஒதுங்கி விடாதே. அன்னை மொழியும் அன்னை நிலமும் அனைத்து மக்களும் வாழ நினைக்கும் உன்னை உலகம் மறப்பதில்லை, ஒதுங்கி விடாதே. நீ உழைக்கும் உழைப்பில் உலகம் செழிக்கும், பதுங்கி விடாதே என பாடிய பாவலர் ஐயா பெருஞ்சித்தனார் அவர்களின் வரிகளுக்கேற்ப சமுதாயத்தில் கோடிக்கணக்கான பேர் இதுவரை பிறந்திருக்கிறார்கள், இறந்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் இந்த உலகம் நினைவில் வைத்திருப்பதில்லை. ஒரு திருவள்ளுவரைத்தான், ஒரு கம்பனைத்தான், ஒரு மார்க்சைத்தான், ஒரு பெரியாரைத்தான், ஒரு அம்பேத்கரைத்தான் இந்த சமூகம் கொண்டாடுகிறது. அப்படி என்றால் கோடிக்கணக்கான பேர் பிறந்து மறைந்த இந்த உலகத்தில் ஒரு சிலர் மாத்திரமே தனித்து தெரிகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தை பற்றி சிந்தித்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் இங்கே எங்களது தாய், நாங்கள் இந்த அளவுக்கு சமூக பொறுப்போடு இருப்பதற்கு அவர் காட்டிய அந்த உழைப்பு, அவர் எங்களை வளர்த்த விதம், அவர்களுக்கு இருந்த அந்த நேர்மை பண்பு, எளிமை பண்பு, அதெல்லாம் இயல்பாகவே எங்களுக்குள் ஒட்டி கொண்டது. அதுதான் காரணம். எனவே இன்றைக்கு இந்த தாய்க்கு அந்த அம்மா என்ன செஞ்சு கிழிச்சிட்டாங்க, அவங்க என்ன பெருசா வெட்டி முடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய விழான்னு சொல்லிட்டு பல பேர் நினைக்கலாம். ஆனால் இன்று இருக்கக்கூடிய சமூக அமைப்பில், சமூக சூழலில் இந்த அளவிற்கு மக்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள், மக்களை நேசிக்கக்கூடியவர்கள், அவர்களை பார்ப்பதே அரிதாக மாறிவிட்டது. அது ஒரு பிழைக்க தெரியாதத்தனம், கட்சின்னு போறான், பிழைக்க தெரியாதவன், குடும்பத்தை பார்க்கல, இப்படின்ற ஒரு கருத்து இன்றைக்கு சமூக